everyone, welcome to Crazy Engineering YouTube channel. நம்ம டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன், அரித்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னையோட வீடியோவில் நம்ம அரித்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரித்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். இன்னையோட வீடியோவில் நான் அடிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடிஷனுக்கு நம்ம என்ன நிமோனிக்ஸ் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அடிஷன் ஏடிடி. அது வந்து அடிஷன் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் அடிஷனில் நம்ம கேரியும் வரும் இல்லையா, அப்போ நம்ம என்ன நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏடிடிசி, அடிஷன் அண்ட் அடிஷன் வித் கேரி. இந்த ரெண்டு நிமோனிக்ஸ் தான் நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் அடிஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா அக்குமுலேட்டர், விச் மீன்ஸ் நம்ம டெஸ்டினேஷனில். இப்போது சோர்ஸில் நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ் டெஸ்டினேஷனில் ஸ்டோர் ஆகிக்கும். அதோட ரெண்டு அட்ரஸும் ஆட் ஆகி அதோட ரிசல்ட் அந்த அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிக்கும். அடிஷனை பொறுத்தவரை நம்மளோட டெஸ்டினேஷன் அட்ரஸ் எப்பயுமே அக்குமுலேட்டர் தான் ப்ரெசென்ட் ஆகிக்கும், விச் மீன்ஸ் ஏ ரெஜிஸ்டர். Now example பார்க்கலாம். Add the content of A with immediate data with or without carry. So here immediate data வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். இப்போ add A, 42H. இது வந்து addition with carry. A, 42H. இப்போ 42H அப்படிங்கிற வேல்யூ, இப்போ சப்போஸ் ஏலையும் உங்களுக்கு ஒரு 42 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா 42 + 42 84. ஸோ அந்த 84ங்கிற வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகிக்கும்? இந்த ஏ அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் அடிஷன். ஸோ அடிஷன் வித் கேரி. அடிஷன் வித் கேரியை பொறுத்தவரை இந்த 42H அண்ட் ப்ளஸ் ஏல ப்ரெசென்ட் ஆயிருக்க வேல்யூ ப்ளஸ் கேரி பிட். இப்போ கேரி பிட் 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். இப்போ 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது கேரி எப்படி நம்ம அது கூட ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஆட் தி கண்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டர் வித் ரெஜிஸ்டர் ஆர்என் வித் ஆர் வித்தவுட் கேரி. ஸோ இங்கே வந்து நம்ம இம்மீடியட் டேட்டா பற்றி சொல்லியிருந்தேன். இம்மீடியட் டேட்டாலேருந்து நம்ம எப்படி அக்குமுலேட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெஜிஸ்டர் சேம் ஸ்டெப்ஸ் தான். இங்கே வந்து ரெஜிஸ்டரில் நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா வித் அக்குமுலேட்டரோட ஆட் ஆகி அந்த அக்குமுலேட்டரில் ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நான் அதோட எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் வித் கேரி வித்தவுட் கேரி பார்த்தலாம். ஆட் A 42H. If suppose A has the value of 42, Aல 42ங்கிற டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 42 + 42 நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் 42க்கு நம்ம என்ன நம்பர் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 8421. ஸோ 4. ஸோ 0100 ஃபார் 2 0010 ஃபார் அகெயின் 42 0100 0010. ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா 0 + 0 0, 1 + 1 0, 1 கேரி. ஸோ 1 1. So 0 + 0 0, 0 + 0 0, 0 + 0 0. Here 1 + 1, again the carry will be present. So the carry will be here. Now 8421. So 8 1 0 0. Here it is 8, it is 4. So 42 + 42 84. Now consider addition with the carry. As I said, if it is a carry, the one will be present, and sometimes it will be set as 0 and 1. Here we are adding all these three, the 42H data, the data present in the accumulator and the carry. So now adding all these three we will get 85. In this without carry we get a value of 84. 42 + 42 84. Now again here the carry bit is present. So 42 + 42, the carry bit 1, which gives the result of 85. Why? Because of the carry bit. So here add the accumulator with memory with or without carry. Here with a direct addressing and indirect addressing also we can do. In the 51H data, the data will be present in this location. Suppose in the 51H location, the data 15 or 16 can be present. It will add with the accumulator. So it is addition and addition with the carry. Next one, it is a direct addressing mode. Next one is indirect addressing mode. That is, for indirect addressing mode, we will use both R0 and R1. In this R0 and R1, any of the address or data will be present in this. So these data will be added to the accumulator and the result will be stored in the accumulator. So if you have any doubts or queries in this, you can contact to this mail ID. Thank you for watching.